அன்பர்களே, இன்று மகாலய அமாவாசை. கொடுமுடி ஸ்ரீ மகுடேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்வோம். ஈரோட்டிலிருந்து 39 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கொடுமுடி. இங்குதான் இக்கோயில் உள்ளது. இதனை தென்பாண்டி கொடுமுடி என்பர். 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலம் இது. மும்மூர்த்திகளும் அருள் பாலிக்கும் ஆலயம். இந்த தலத்திற்கு பிரம்மபுரி, ஹரிஹரபுரம், அமிர்தபுரம் என பெயர்களும் உண்டு. பிரம்மன், திருமால், கருடன் ஆகியோர் சிவ வழிபாடு செய்தமையினால் அப்பெயர்கள் பெற்றன. கோவிலின் முன்பு காவிரி ஆறு கிழக்கு திசையில் திரும்பி பாய்ந்து ஓடுகிறது. காவிரி, பிரம்ம தீர்த்தம், பரத்வாஜ தீர்த்தம், தேவ தீர்த்தம் என 4 தீர்த்தங்கள் இங்கு உள்ளன. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவரும் தேவாரம் பாடிய தலம். ஆதிசேஷனால் உருவாக்க பெற்ற தலம். இங்கு நாகர் வழிபாடு மிகவும் விசேஷமானதாகும். இங்கு உள்ள தலமரம் வன்னி 3000 ஆண்டு பழமை வாய்ந்தது. 3 முகம் கொண்ட பிரம்மன் இந்த வன்னி மரத்தடியில் காட்சி தருகிறார். வேம்பும் அரசும் இணைந்திருக்கும் இடத்தில் விநாயகர் உள்ளார். இவரை காவிரி நீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமணப்பேறு கிட்டிடும், மகப்பேறு வாய்த்திடும். மேலும் இங்கு வந்து வழிபட்டால் ராகு கேது தோஷம், களத்திர தோஷம், பெண் சாபம், காலசர்ப்ப தோஷம், நாகதோஷங்கள் அகன்றிடும். ஆதிசேஷனுக்கும் வாயுவிற்கும் நடந்த போட்டியில் ஆதிசேஷன் சுற்றிய மேருவின் 1000 சிகரங்களுள் ஒன்று 5 மணிகளாக உடைபட்டு சிதறியது. அவற்றுள் சிவப்பவுனி திருவண்ணாமலையாகவும், மரகதம் திரு ஈங்கோய் மலையாகவும், மாணிக்கம் திருவாட்போக்கியாகவும், நீலம் பொதிகையாகவும், வைரம் கொடுமுடியாகவும் ஆயின என்பது தலபுராணம். அதனால் ஊர் பெயர் கொடுமுடி என பெற்றது. வைரம் சிவலிங்கமாகியது. சிவலிங்கம் குட்டையாகவும் சிகர வடிவிலும் உள்ளது. அகத்தியர் தழுவிய விரல் தழும்பும் அங்கு உள்ளது. பாண்டிய மன்னனின் விரல் வளர்ந்து குறைந்த தலம் ஆதலால் பாண்டி கொடுமுடி என பெற்றது. இந்த திருக்கோவிலில் உற்சவ மூர்த்தங்கள் மிகவும் அழகானவை. சித்ரா பௌர்ணமி என்று பரத்வாஜருக்கு சதுர்முக தாண்டவ காட்சி தந்த தலமாகையினால் நடராஜர் முயலகன் இன்றி உள்ளார். இதுபோல் பிக்ஷாடனர், சந்திரசேகர், உமாமகேஸ்வரர், திரிபுர சம்ஹாரர் திருமேனிகளும் அழகானவை. தட்சிணாமூர்த்தியின் கீழ் முயலகனும் சனகாதி 4 இன்றி ஒருவர் மட்டுமே உள்ளார். மேலும் ஜடாமுடியும் ரிஷபமும் உள்ளன. உள் சுற்றில் கஜலட்சுமி, உமாமகேஸ்வரர், சுப்பிரமணியர், காவிரி கண்ட விநாயகர் சன்னதிகள் உள்ளன. முருகனை தாங்கும் மயில் இடதுபுறம் நோக்கி உள்ளது. அம்பாள் திரிபுர சுந்தரி சன்னதி தனியாக உள்ளது. இவளுக்கு மதுரபாஷினி என்றும் பெயர். பிரகாரத்தில் சப்த மாதர்கள், சரஸ்வதி சன்னதி உள்ளன. இங்கு துலா ஸ்நானம், அதாவது ஐப்பசியில் நீராடுதல் கங்கைக்கு சமம் என்று கூறப்படுகிறது. வீரநாராயண பெருமாள் மகாலட்சுமி தாயாருடன் சன்னதி கொண்டுள்ளார். ஆஞ்சநேயர், காலபைரவர், சனீஸ்வரர் சன்னதிகளும் இங்கு உள்ளன. சித்திரையில் ஆண்டு பெருவிழா மகாலய அமாவாசை நாளில் இங்கு பித்ரு தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பு. ஐப்பசி அன்னாபிஷேகம், தைப்பூசம், திருவாதிரை, கந்தசஷ்டி, அனும ஜெயந்தி, பிரதோஷம், திருக்கார்த்திகை போன்றவை விழா நாட்கள். சகல தோஷங்களையும் போக்கி மனோபலம் தந்து மங்கள வாழ்வு அருளும் கொடுமுடி ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனாய ஸ்ரீ மகுடேஸ்வரரை வணங்கி பேரருள் பெறுவோமாக. மற்ற பற்றனக்கின்றேனின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்று பிறந்தேன் இனி பிறவாத தன்மை எய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி, நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. ஓம் நம சிவாய்.